வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. ஏடிஎம் கார்டுகள் பயன்படுத்தக்கூடிய அனைவருக்குமே 50,000 தொடங்கி 5 லட்சம் வரையிலான இலவச காப்பீடு பெறக்கூடிய விதிகளை அரசு சொல்லியிருக்கிறாங்க. எந்த வங்கி ஏடிஎம் கார்டுகளுக்கு இந்த விதிகள் பொருந்தும், எந்த கார்டுகளுக்கு அதிகமான காப்பீடு தொகை கிடைக்கும், இந்த காப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் யார், இந்த காப்பீடு யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிற கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்ற தகவல் உங்களுக்கு முழுசா தெரியும். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற புது வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, நம்ம பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் பொழுது நம்மளுடைய பயன்பாட்டிற்காக பணம் எடுப்பதற்கு ஏடிஎம் கார்டுகளை கொடுக்கறாங்க. அந்த கார்டுகளில் சிலருக்கு ரூபே கார்டு, மாஸ்டர் கார்டு அல்லது விசா கார்டுகளை கொடுத்துருப்பாங்க. அப்படி ஏடிஎம் கார்டு பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு விபத்தோ அல்லது மரணமோ ஏற்பட்டால் இலவசமாக காப்பீட்டு தொகை 5 லட்சம் வரை பெற முடியும் அப்படிங்கிற விதிகள் இருக்கு. இந்த விதிகள் பல பேருக்கு தெரிவதே இல்லை. உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு இருந்தாலும் அதை எப்படி பயன்படுத்தினா உங்களுக்கு அந்த காப்பீடு தொகை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, வங்கிகளில் ஏடிஎம் கார்டுகள் பயன்படுத்துபவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் கடைசி 30 நாட்களுக்குள் ரூபே கார்டை பயன்படுத்தி ஏதேனும் ஒரு பரிவர்த்தனையை செஞ்சிருக்கணும் அப்படின்னு விதிமுறைகள் இருக்கு. இதன் மூலமாக ஏடிஎம் கார்டு வைத்திருப்பவர்கள் ஒரு விபத்தின் காரணமாக நிரந்தரமாக செயல்படாத சூழ்நிலையை அடைந்தாலோ அல்லது இறந்து போனாலோ காப்பீடு கோரி அவருடைய வாரிசுதாரர்கள் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எந்தெந்த கார்டு வைத்திருப்பவர்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஏடிஎம் கார்டு கிளாசிக் வகையாக இருந்துச்சு அப்படின்னா 1 லட்சம் வரையும், பிளாட்டினம் வகை ஏடிஎம் கார்டா இருந்துச்சு அப்படின்னா 2 லட்சம் வரையும், சாதாரண மாஸ்டர் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு 50,000 ரூபாயும் காப்பீடாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே பிளாட்டினத்தில் மாஸ்டர் கார்டு வைத்திருப்பவர்கள் என்றால் 5 லட்சம் வரையிலும், விசா ஏடிஎம் கார்டு வைத்திருக்கிறார்கள் என்றால் 1.5 லட்சம் முதல் 2 லட்சம் வரை இலவச காப்பீடு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காப்பீட்டு தொகையானது வாரிசுதாரரான நாமினிக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த இலவச காப்பீட்டை பெறுவதற்கு எப்படி விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்டு உரிமையாளரின் வாரிசுதாரர் சம்பந்தப்பட்ட வங்கிக்கு சென்று காப்பீட்டை பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம். விபத்தின் எஃப்ஐஆர் நகல் அல்லது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இருக்கக்கூடிய சர்டிபிகேட் போன்ற ஆவணங்களை எல்லாம் வங்கியில் சமர்ப்பித்து காப்பீடு பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. இதே போல ரூபே கார்டு விதிமுறைகளின்படி அதன் உரிமையாளர் அதனை பயன்படுத்தும் காலத்தில் இறந்துவிட்டால் 5 லட்சம் வரை நஷ்ட ஈடாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் பயனாளர் இறப்பதற்கு 45 நாட்களுக்கு முன்பாக ரூபே கார்டை பயன்படுத்தி ஏதேனும் ஒரு பண பரிவர்த்தனை செய்திருக்க வேண்டும். இதில் நீங்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வங்கி கணக்கை ஓபன் செஞ்சிருப்பாங்க. அப்பொழுது வாரிசுதாரர் யார் அப்படிங்கிற நிரப்பாம விட்டுருப்பாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இறப்பு சான்றிதழை வாங்கி அதன் பிறகு வாரிசு சான்றிதழ் பெற்று அதில் இருப்பவர்கள் மட்டுமே இந்த காப்பீட்டு தொகைக்கு விண்ணப்பிக்க முடியும். அதற்கு முன்பு உங்களுடைய வங்கி கணக்கில் வாரிசுதாரரை நியமிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற தெரிஞ்சுக்க உங்களுடைய பேங்குக்கு நேரில் போயிட்டு நாமினி கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நாமினி இது வரைக்கும் யாரையும் கொடுக்கல அப்படின்னா அதற்கான விண்ணப்பத்தையும் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கறதன் மூலமாக உங்களுக்கான நாமினியை நீங்கள் உடனடியாக நியமிச்சுக்கலாம். மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.